கெனடிய ஆதிக்குடிகளின் சொத்தானது. இந்த நிலத்துக்கும் ஆதிக்குடிகளுக்குமான உறவை நாங்கள் நன்கு புரிந்து கொள்கிறோம். இந்த நிலத்தையும் வளத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் இந்த ஆதிக்குடிகளுக்கு நாம் என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருப்போம். தொடரும் அவர்களது நீதிக்கான போராட்டங்களில் நாம் உணர்வு தோழமையோடு ஆதரவையும் பங்களிப்பையும் செலுத்துவோம் என்று உறுதி கொள்கிறோம். உலகம் பூராக ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த போராளிகள், மன்னித்த பொதுமக்களுக்காக எழுந்து நின்று ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துகிறோம். நன்றி. தோழர் சண்முகதாசன் அவர்களுடைய நினைவு கூறுகைக்கும் சண்முகதாசன் நூற்றாண்டு நினைவாக வெளியிடப்பட இருக்கும் இந்த நூல் வெளியீட்டுக்கும் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தமிழர் வகைத்துறை வள நிலையம் தேடகம் சார்பாக தோழனுடன் வரவேற்றுக் கொள்கிறேன். தோழர் சண்முகதாசன் அவர்களை மார்க்சிச மாவோயிச கோட்பாட்டாளராக, தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவராக, பீக்கிங் சார்பு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக நாம் அறிகிறோம். தனது பல்கலைக்கழக படிப்பை முடித்து தனது 23வது வயதில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் முழுநேர பணியாளராக இணைந்த சன் 27வது வயதில் தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைமை பொறுப்பேற்கிறார். 1963ஆம் ஆண்டு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் இடம்பெற்ற கோட்பாட்டு ரீதியான முரண்பாடுகளினால் பீக்கிங் சார்பு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பித்தவர்கள் ஒருவராகவும் அதன் தலைமை பொறுப்பையும் ஏற்று அவர் 1993ஆம் ஆண்டு மரணிக்கும் வரையும் தலைமையில் இருந்து செயற்பட்டார். அவரது நூற்றாண்டு 2020ஆம் ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி வந்தது. தோழர் சன் நாம் எல்லோரும் நினைவு கூற வேண்டிய ஆளுமை என்பதில் பலருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இலங்கையின் மிக முக்கிய மார்க்சிய கோட்பாளராக தோழர் சன் இருந்தவர். மக்கள் ஜனநாயக பண்பாட்டை வளர்ப்பதற்கு மார்க்சிச அரசியல் கோட்பாட்டு கல்வி அவசியம் என்று கருதியவர் தோழர் சன். அந்த வகையில் அவர் தொடர்ச்சியாக அரசியல் கல்வி பட்டறைகள், அரசியல் கோட்பாட்டு உரையாடல்களையும் விவாதங்களையும் வாய்மொழியாகவும் எழுத்துக்களாகவும் செயல்படுத்தி வந்தது. அதன் காரணமாகவே அவர் நண்பர்களாலும் தோழர்களாலும் ஒரு மார்க்சிச பல்கலைக்கழகம் என வர்ணிக்கப்படுவது. ஏன் நாம் தோழர் சன் அவர்களை நினைவு கூற வேண்டும்? சாதாரண உரையாடல்களே அற்றுப்போகும் நிலையில் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து வருகிறோம். அரசியல் என்பது எவ்வித அடிப்படைகளும் அற்று வெறும் பொது புத்தி தளத்தில் செயல்பட தொடங்கியிருக்கிறது. பொது புத்தி தளத்தில் மேலோட்டமான அரசியல் என்பது எம்மை ஒரு பாசிச போக்குக்குள் வழிநடத்தி செல்லும். அதையே உலகில் நிகழும் பல நிகழ்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆழமும் விரிவும் நிறைந்த உரையாடல்கள் திட்டமிட்டு தவிர்க்கப்படுகின்றன. அவையான உரையாடல்களை அதிதீவிரமான போக்காய் வர்ணிக்கப்படும் நிலையே என்று உள்ளது. நாம் நாளாந்தம் சந்திக்கும் பிரச்சனைகளின் அடிப்படை காரணங்களை அறிவதற்கு அதற்கான முனைப்பை சந்தர்ப்பங்களை வழங்காது முதலாளித்துவம் வழங்கும் நலன்புரிக்குள்ளும் சமாதானம் கொள்ளும் மக்களாய் அல்லது அன்றாட வாழ்க்கைக்கு போராடும் முழு நேரமாக தங்கள் நாளை செலவழிக்கும் மக்களாக நாங்கள் உழலவிடப்பட்டுள்ளோம். எனவே மக்கள் ஜனநாயகத்துக்காக பரந்துபட்ட உரையாடல்கள் அவசியமாகின்றன. அவ்வகையான பரந்துபட்ட உரையாடல்களுக்கு தம்மை அர்ப்பணித்தவர்களின் வாழ்வு குறித்து நாம் அறிவது அவசியமாகிறது. சண்முகதாசன் என்ற 22 வயது இளைஞன் எவ்வாறு தனது அரசியல் சித்தாந்த நம்பிக்கைகளுக்காக முழு நேர செயற்பாட்டலாய் மாற்றப்படுகிறார்
அவரது அரசியல் செயற்பாடுகள் எவ்வாறு சமூகத்தில் மாற்றங்களை கொண்டன என்பது குறித்து நாம் அறிவதும் அது குறித்து உரையாடுவதும் விவாதிப்பதும் மிக முக்கியமானது. மேலோட்டமான சுயநல அரசியல் செயல்பாடுகள் கொண்டிருக்கும் இன்றைய அரசியல் சூழலுக்கு அரசியல் என்றால் என்ன, கட்சி என்றால் என்ன, கொள்கை என்றால் என்ன, கோட்பாடு என்றால் என்ன, கட்சியை கட்டியமைப்பதற்கான வேலை திட்டங்கள் என்ன, அரசியல் செயற்பாடுகளையும் செயற்பாடுகளையும் உருவாக்குவது எப்படி என்பது போன்ற படிப்பினைகளை நாம் தோழர் சன் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். எனவே அவரை நினைவு கூறுவதற்கூடாக மக்கள் ஜனநாயக பண்பாட்டை வளர்ப்பதற்கான உரையாடலை நாங்கள் ஆரம்பிக்க முடியும் என்று கருதுகிறோம். தோழர் சன் முரண்பாடுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்ட மனிதன் இல்லை. தற்கால பூகோள அரசியல் சூழலுக்குள் நாம் மீள மீள அரசியல் கோட்பாட்டு விடயங்களை கற்கவும் உரையாடவும் விவாதிக்கவும் செயற்படவும் அவரது அரசியல் செயற்பாடுகளை முன்வைத்து உரையாடுவதற்கூடாக ஒரு புதிய வழியை திறந்தோடும் வாய்ப்பு நிகழ்கிறது என்று நாம் கருதுகிறோம். செயற்பாடுகள் அற்றுப்போகும் போது கோட்பாடு என்பது வெறுமனவே கல்வி சார்ந்த அரசியல் குலாத்தை மட்டுமே உருவாக்கும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்நிகழ்வு உரையாடலுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இது தேடகம் நிகழ்த்தும் சன் குறித்தான இரண்டாவது நிகழ்வு. முதலாவது நிகழ்வை நாங்கள் 20 ஆண்டுகள் அவருடைய 20 ஆண்டு நிகழ்வை முன்னிட்டு ஒரு நூல் வெளியீடையும் உரைகளையும் நிகழ்த்தியிருந்தோம். 1913ஆம் ஆண்டு அதில் தோழர் சேரன், ஜான், வீராபாரதி, ஆனந்தராம், வேலாயுதம் ஆகியோர் உரையாற்றியிருந்தார்கள். இன்றைய நிகழ்வில் தோழர் சண்முகதாசன் நினைவுரையாற்ற வந்திருக்கும் பேராசிரியர் ருத்ரமேஷ் சேர்ந்தவர்கள் அவர்களை நான் தோழர்களோடு வரவேற்றுக் கொள்கிறேன். அவரை கவிஞர் சேரன் என்று அழைப்பதையே விரும்புவர். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கியத்திலும் அரசியலும் செயற்பட்டு வருவர். தோழர் சன் அவருடன் சேரனுக்கு நெருக்கமான உறவு இருந்திருக்கிறது. 1970களில் மாவோயிசத்தால் கவரப்பட்ட இளைஞர்களில் சேரனும் ஒருவர். அன்றிலிருந்து சன்னுடன் மார்க்சிச மாவோ அரசியலை கற்றவர்களும் அவரும் ஒருவர். தோழர் சன்னின் பல கட்டுரைகள் சன்னியர் பத்திரிகைகள் வெளிவந்தன. அதற்கு கவிஞர் சேரன், எஸ்.கே. விக்னேஸ்வரன், சுகுமார் ஆகியோர் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அவை தோழர் சன்னின் இறுதி கட்டங்களில் நிகழ்ந்த முக்கியமான உரையாடல்கள். சன்னுடனான தொடர்ச்சியான அரசியல் உரையாடலை சேரன் கொண்டிருந்தவர். இப்போது தோழர் நாகலிங்கம் சண்முகதாசன் நினைவு உரையாற்றுமாறு கவிஞர் சேரன் அவர்களை தோழனுடன் அழைக்கிறேன். பணிவான வணக்கம். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றுமாறு என்னை வரவேற்ற தேடகம் நண்பர்களுக்கும் நண்பர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். இந்த உரையில் 5 பகுதிகளாக சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது பகுதியில் என்னுடைய மிகச்சிறிய வயதில் எவ்வாறு மாவோயிசம் அந்த அவை சார்ந்த இயக்கவியலுக்கு ஆர்வம் ஏற்பட்டது என்பது அடங்கும். அவற்றை பற்றி பேசுகிற பொழுது ஒரு வகையில் என்னுடைய தன்வரலாறும் இடையில் வருவது தவிர்க்க முடியாது. அதை நீங்கள் கொடுத்து கொண்டிருந்து நினைக்கின்றேன். இரண்டாவது பகுதியாக தோழர் சண்முகதாசன் அவர்களுக்கும் எனக்கும் இந்த அரசியல் நட்பு தொடர்புகளை பற்றிய சில அனுபவ குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவதாக கருத்தியல் சார்ந்து மாவோ சிந்தனைகளுக்கும் என்ன நடந்தது, புரட்சிக்கு பிந்திய சமுதாயங்கள் என்று போல் ஸ்வீசி என்னும் அறிஞர் சொல்வது போல சீன சமுதாயத்திலும் சோவியத் சமுதாயத்திலும் அதுக்கு பிற்பாடு ரஷ்ய சமுதாயத்திலும் கருத்தியல் சார்ந்து நடந்த சில முக்கியமான மாற்றங்கள்
எந்த வகையில் மேற்குலகத்தினுடைய பார்வையிலிருந்து வித்தியாசப்படுகின்றன என்பதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். உறுதியாக சிலோன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாவோவின் கருத்தியலை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் வளர்ந்து வளர்ந்து வந்த அந்த அமைப்புக்கும் கட்சிக்கும் பிறகு என்ன நடந்தது, அதில் இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பது பற்றிய முடியும். இறுதியாக ஒரு சில கேள்விகளுடன் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். 1973 அல்லது 74 அந்த காலகட்ட பகுதியில் மாவோருடைய புத்தகங்கள், அவர் பற்றிய தகவல்களை முதல் தரம் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் திரு முருகதாசன் இங்கே இருக்கிறார் தெரியாது. அதற்கு முற்பாடு எங்களுக்கு பல்வேறுபட்ட கருத்தியல்கள் ஈடுபாடு இருந்தாலும் மாவோவினுடைய எழுத்துக்களையும் படைப்புகளையும் அந்த அமைப்பையும் தோழர் சண்முகதாசன் அவர்களையும் முதலில் அறிமுகப்படுத்தியவர் முருகதாசன். அதற்கு பிற்பாடு மாவோனுடைய எல்லா தமிழில் கிடைக்கின்ற எல்லா புத்தகங்களையும் தேடி எடுத்து வாசிக்க ஆரம்பித்தோம். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரான அளவட்டியில் 6 மாவோயிஸ்டுகள் தான் இருந்தோம். அதில் ஒருவர் நான், மற்றவர் என்னுடைய அண்ணா பாண்டியன், அவர்தான் தீவிரமான மாவோயிஸ்டாக இருந்தார். 3வது கலாய்ஸ்வரன் அவர்கள், அவர் இங்கே தான் இருக்கிறார், கட்டிடக்கலைஞர். 4வது எழுத்தாளர் ஆரவன் கதிரேசன் பிள்ளை. 5வது இன்னொரு கட்டிடக்கலைஞர் மனோகரன், அவர் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். 6வது எங்களுடைய நெருங்கின உறவினரும் நண்பருமான தமிழ் சிறப்பு மாணி ரத்னவேல் விக்னேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது காலமாகிவிட்டார். மற்ற எல்லோரும் நாங்கள் இருக்கிறோம். மாவோருடைய நினைவுகளும் அவங்களோடு இருக்கிறது. முதலாக மாவோ சார்ந்து நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தியது எங்களுடைய அப்பா, எங்களுடைய பாட்டியம்மாவின் வீட்டு, அதான் அப்பா பிறந்து வளர்ந்த வீடு. அந்த சிறிய கூட்டத்துக்கு நாங்கள் 6 பேர் தான் இருந்தோம். அந்த கூட்டத்தில் எங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு, மாவோனுடைய வரலாறு போன்றவற்றை முதலாக ஆழமாகவும் தெளிவாகவும் விளக்கியவர் ஸ்ரீகா செந்தில்வேல். இப்பொழுது அவர் புதிய ஜனநாயக கட்சியில் தான் இருக்கிறார். அதற்கு பிற்பாடு ஓரிரு சந்தர்ப்பங்களில் தோழர் சொன்னவர்களுடைய உரையை கேட்கறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. நாங்கள் மிக தீவிரமாக இந்த மாவோ சிந்தனைகளை பின்பற்றி, மாவோ சொன்ன மாதிரி ரெபலியன் இஸ் அ ரைட், கிளர்ச்சி செய்வது ஒரு உரிமை, அது ஒரு அடிப்படையான உரிமை. இன்னும் விரிவாக சொல்ல போனால் அது எங்களுடைய மனித உரிமை. அந்த அடிப்படையில் தொழிற்பட்டு வந்தபோது அளவட்டியில் எங்களுக்கு மிக முக்கியமாக எங்களை எதிர்த்தவர்கள் தமிழர் கூட்டணியுடைய இளைஞர் பேரவையாளர். நாங்கள் சந்தித்து பேசுவது எல்லாம் அளவட்டியினுடைய சுடலை மடம், சுடலைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மடம், அந்த பக்கம் இருக்கிற அந்த காட்டு பக்கமாக போகிறது இருக்கு. ஒரு முறை அந்த சுடலை மடத்தில் இந்த மாவோவின் முக்கியமான வரிகளான துப்பாக்கி முனையில் இருந்துதான் அதிகாரம் பிறக்கிறது என்பதை நாங்கள் எழுதி வைத்தோம்.
ஊரில் பல பேருக்கு தெரியும், இந்த மாவோயிஸ்ட்காரர் போய் சுடலை மடத்தில் தான் கதைக்கிறார்கள், வேறு இடங்கள்லேருந்து கதைக்கிறது இல்லை. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த துப்பாக்கி முறையிலிருந்து தான் அதிகாரம் பெறுவது என்ற அந்த வரிகளை அழைத்துவிட்டு அதற்கு மேல் சீனா கம்யூனிஸ்டுகளின் சூனார்ப்போம் என்று எழுதிவிட்டார். யார் எழுது என்று எங்களுக்கு தெரியும், எழுதியவர்கள் தெரியும். நல்ல ஆழம் அவர்களால் அறுக்க முடியவில்லை என்றும் அது தன் பாட்டுக்கு ஒழுங்காக தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அனைவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வகையாக இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருந்த பொழுது பண்டத்திருப்பைச் சேர்ந்த காளையடி மகமலட்சி மன்றம் அவர்கள் எங்களுக்கு நெருக்கமான மாவோயிஸ்ட் அமைப்பாக அந்த நேரம் தொழில்பட்டார்கள். நாங்களும் அவர்களும் இணைந்து அளவட்டியில் ஒரு பெரிய இலக்கிய விழாவை கொண்டாடினோம். அதுக்கும் அந்த சைக்கிள் செயினிலிருந்து மின்சாரத்தை நிப்பாட்டி நிகழ்ச்சியை ஒத்திவைக்க வேண்டிய அளவுக்கு நடந்தது. இத்தகைய இந்த ஆரம்பகால வரலாற்றிலிருந்து தான் அந்த பின்னணியில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நூலை எனக்கு வாசிக்க தந்தவர் முருகதாசன். அந்த நூலின் பெயர் நீண்ட படை நடப்பில் தலைவர் மாவோவுடன். அதை எழுதியவர் சென் சாங்பெங். அந்த இப்பொழுது மார்க்சிஸ்ட் ஆர்கைவில் இருக்கலாம். அந்த நூலில் அவர் என்னத்தை பதிவு செய்கிறார் சொன்னால், மாவோனுடைய இந்த நீண்ட படை நடப்பின் போது மாவோவுக்கு துணையாகவும் மாவோனுடைய பணியாளராகவும் ஒரு வகையில் மாவோனுடைய பாதுகாப்பாளரும் இருந்தவர் தான் சென் சாங்பெங். அந்த நூலை வாசித்து அதனுள் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக நான் எழுதிய கவிதை நெடும்பயணம். அது எங்களுடைய கையெழுத்து பத்திரிகையான ஞாயிறு இதழில் தான் வெளிவந்தது. அந்த இதழுக்கு இப்பொழுது எந்த தடையும் இல்லை. அதில் வேறு ஏராளமான பேர் எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் எழுதிய ஏராளமான கவிதைகளும் கட்டுரைகளும் மாவோ பற்றிய குறிப்புகளும் எங்களுடைய கையெழுத்து சஞ்சிகையான ஞாயிறில் தான் வெளிவந்தது. இத்தகைய பின்னணியில் சண்முகதாசன் அவர்களை நான் முதலில் சந்தித்தது அது யாழ்ப்பாணத்திலும் அல்ல, இலங்கையிலும் அல்ல, அது நெதர்லாண்ட்ஸ். 1987ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கையெழுத்து வைத்த பிற்பாடு நான் ஊரிலிருந்து தப்பி நெதர்லாண்ட்ஸுக்கு என்னுடைய உயர் கல்விக்காக போகிறேன். அங்கு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய ஆய்வுக் கட்டுரையின் மேலாளராக இருந்த பேராசிரியர் ரேச்சல் குரியர் அவர்கள், அவர் மலைய தமிழ் மக்கள் மலைய தொழிலாளர்கள் பெற்ற அவருடைய ஆய்வு. அவர் சொன்னார், தோழர் சண்முகதாசன் லண்டனில் இருக்கிறார், அவரை நாங்கள் இங்கே அழைத்து 2-3 கருத்தரங்கள் ஒழுங்குபடலாம். அது நல்ல விடயம் என்று அந்த நேரம் பேராசிரியர் சித்திரவேலா மாணவரும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்தார். நாங்கள் சண்முகதாசன் அவர்களை தோழரை நெதர்லாண்ட்ஸுக்கு அழைத்து அவர் 4 நாட்கள் எங்களோடு தங்கியிருந்தார். அவருடைய முதலாவது முறை பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்தது. அந்த 4 நாட்களும் அவரோடு நடத்திய நெருக்கமான உரையாடல்களும் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தாலும் தோழர் சண்முகதாசன் அவர்களை பற்றி ஒரு முழு பிம்பத்தை எனக்குள் உருவாக்க முடிந்தது. அதில் முக்கியமான ஒரு இயல்பு என்னன்னு சொன்னால், அவர் சமரசம் செய்து கொள்வது அவருக்கு ஒரு குறிப்பாக சோசியலிச புரட்சி என்பதிலும் இந்த மாவோவின் சிந்தனை மிகவும் முக்கியமானது. அது தொடர்ச்சியாக நொழுக்கப்பட வேண்டிய அந்த கருத்தில் அவர் கடைசி வரைக்கும் மாறவில்லை. 2வதான ஒரு கருத்தையும் அவர் நிறைய மார்க்சிஸ்டுகளுக்கு எதிரான முறை
மார்க்சினுடைய கருத்துக்கு எதிரான முறையில் முன்வைக்கிறார். அதுதான் இந்த புரட்சி என்பது உடனடியாக முடிவதில்லை. புரட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் ஓரிரவில் அல்லது ஒரு மாதத்தில் இந்த போல்ஷெவிக்கள் செய்த மாதிரி புரட்சியை முடித்துவிட்டு புரட்சி முடித்தது என்று போக முடியாது. அதற்கு அடுத்தடுத்த கட்டங்களும் இருக்குது. அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு தவிர்க்க முடியாத இயங்கியல் என்று அவர் திட்டவட்டமாக நம்பினார். அந்த வகையில்தான் அவர் சீனாவில் நடந்த கலாச்சார புரட்சியையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இக்காலத்தில் ஒரு சில விமர்சனங்கள் அவருக்கு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார். மூன்றாவதாக மாவோவுக்கு பின் நடந்து இருந்த சீனாவினுடைய பொருளாதார அரசியல் சிந்தனைகளும் கருத்தியலும் அமைப்பும் டெங்ஷியாவோ பின் வந்து முற்றுமுழுதாக மாறிய பிற்பாடு அவர் சீனாவை ஏற்க மாட்டார். இந்த அடிப்படையான இந்த சோசியலிச பாதையிலிருந்து நீங்கள் வெளியேறுபடியால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு பிற்பாடு அவர் தனக்கு ஆதர்சமான ஒரு சில தலைவர்களை தேர்ந்தார். அப்படி அவர் கண்டுபிடித்த ஒரு தலைவர் தான் அல்பேனியாவில் ஒரு கொஞ்ச காலம் தலைமையை இருந்த என்பர் கோஷா. பிறகு என்பர் கோஷாவிலேயும் மாவோ தோழை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும். பிற்பாடு சண்முகதாசனும் லண்டனைச் சேர்ந்த அந்த முக்கியமான மாவோ அறிஞர் போல் ஸ்வீஜி, அவர் தான் மந்திரி ரிவ்யூ என்ற இன்றைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு மாவோயிஸ்ட் மாத இதழ் ஆசிரியர் ஏராளமாக மாவோயின் சிந்தனைகளை பற்றி எழுதியிருப்பார். மிகவும் அற்புதமான ஆய்வாளர், ஒரு சிறந்த சிந்தனையாளர். அவர்கள் அனைவரும் சேர்ந்து RIM ரெவல்யூஷனரி இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட் என்ற ஒரு அமைப்பை துவங்குகிறார். அந்த ரெவல்யூஷனரி இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட் அமைப்புக்கு அதனுடைய சஞ்சிகைகளுக்கும் ஷன் ஆங்கிலத்தில் எழுதிய கட்டுரைகள் தான் ஷனுடைய முக்கியமான சில சிந்தனைகளை பல தளங்களிலும் குறிப்பாக உலக தளங்களிலும் எடுத்துச் செல்வதற்கு முக்கியமானதாக இருந்தது. இத்தகைய பின்னணியில் காலத்தை திரும்பி பார்க்கும்போது ஒரு காலத்தில் தமிழ் மக்கள் தேசிய இனம் அல்ல, ஆனால் அவர்கள் தேசிய இனமாக வருவதற்கு சாத்தியப்பாடு இருக்கிறது. அது எப்பொழுது என்றால் அவர்களுக்கு என்று ஒரு தனியான பொருளாதாரம் ஏற்படுகிற போது என்ற கருத்தை தான் அந்த ஸ்டாலினுடைய தேசிய இனம் தொடர்பாடு வைத்துக்கொண்டு சிலோன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் பெருமளவுக்கு சண்முகதாசனும் அந்த நிலைப்பாட்டில் இருந்தார்கள். ஆனால் ஏராளமான மற்ற இடதுசாரிகள் அதை ஏற்றுக்கொள்ளாதபடியால் அந்த குறிப்பான அந்த அடிப்படையில் மார்க்சிய சிந்தனைகளுக்கும் மாவோயினுடைய சிந்தனைகளுக்கும் தமிழ் விடுதலை, தமிழ் தேசிய விடுதலை என்று கிளம்பி எழுந்து வரும்படியான ஒரு அடிப்படையான முரண்பாடு உருவாகும். அது அந்த காலகட்டத்தில் எங்கள் எல்லோருக்கும் முன்னோக்கி இருந்த முக்கியமான சவால் தான். இங்கே இருக்கிற பல நண்பர்களுக்கு தெரியும். ஒரு வகையில் தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுகிற சமூகம் அவர்களுக்கு விடுதலை வேண்டும். இன்னொரு வகையில் அந்த விடுதலை என்பது ஒட்டுமொத்தமான விடுதலையாக இருக்க வேண்டும். அந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு கருத்தியல் அல்லது நடைமுறைக்கு பொருத்தமான ஒரு சிந்தனை என்னவென்ற ஒரு தேடல் இருந்தது. என்னுடைய பங்களிப்பாக அந்த நேரம் 1978ஆம் ஆண்டு அந்த புதுசு என்ற அளவற்றிலிருந்து வெளிவந்த சஞ்சிகையில் தேசிய இன பிரச்சனையும் மார்க்சிய ரீதியான ஒரு அணுகுமுறை என்ற ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையை நான் முன்வைத்த அடிப்படையான சிந்தனை என்னவென்றால் அது ஆப்பிரிக்க மார்க்சியர்களையும் ஒரு கணிசமான அளவுக்கு மாவோ சிந்தனைகளை பின்பற்றிய மற்ற அறிஞர்கள், ஆய்வாளர்கள் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு, அதாவது தேசியவாதம் என்பது வேறு, தேசிய விடுதலை போராட்டம் என்பது வேறு. நேஷனல் லிபரேஷன் ஸ்ட்ரகிள் இது லத்தீன் அமெரிக்காவில் அமெரிக்கார் கேப்டர் பிரான்ஸ் மன்றங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது. தேசிய விடுதலை போராட்டம் என்பது அது உயர்ந்த தளத்தில் செய்யப்படும். எல்லா வகையான விடுதலைகளையும் அது ஒரே நேரத்தில் எய்துவதற்கு முயற்சிக்கிறது. இந்த விடுதலை படிமுறையில் 1, 2, 3, 4 என்று சொல்ல முடியாது. எல்லாம் ஒரே
சமத்துவமான அளவில் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்படும் என்று கருதுகோள் அது. அதான் மிக முக்கியமான தேசிய விடுதலை போராட்டம் என்ற கருதுகோள் 78, 79, 80 பிறகு மிகவும் ஒரு ஆழமான முறையில் தமிழ் மக்களுடைய போராட்டத்தினுடைய ஒரு கருத்தியல் அம்சமாக வளர்ந்தது. எல்லோரும் அந்த பேரை வைத்தார். தேசிய விடுதலை போராட்டம், தேசிய விடுதலை விடுதலைகள். அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த சிந்தனை உள்வாங்கப்பட்டு பிற்பாடு தொடர்ந்தது என்பதை பற்றி ஏராளமான கேள்விகள் எங்களுக்கு இருக்கின்றன. ஆனால் ஏற்கனவே மாவோயின் சிந்தனைகளை உள்வாங்கி மாவோயிஸ்டுகளாக ஆர்வமுடன் பணிபுரிந்து வந்தவர்கள் பலர் இந்த கருத்தியல் அடையிட்டு ஒரு சில முக்கியமானவர்கள் விசுவானுதவன் போன்றவர்கள் தமிழீழ தேசிய விடுதலை முன்னணி உருவாக்கினார்கள். அதுதான் எனக்கு இந்த வரலாற்றில் எனக்கு தெரிந்தவரை ஒரு முதலாவது மாவோவினுடைய சிந்தனைகளையும் கருத்தில் கொண்டு வரும் அமைப்பு. வேறு சில மாவோ சிந்தனைவாதிகள் வேறு அமைப்புகளை போய் சேர்ந்து விட்டார்கள். விடுதலை புலிகளில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சுற்றில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் வேறு இதில் போய்விட்டார்கள். அப்போ இந்த தேசிய விடுதலை போராட்டம் என்ற கருத்து முன்னுக்கு வந்தது. அது ஒரு வகையில் இந்த தமிழ் மக்களுடைய விடுதலையையும் மார்க்சிய சிந்தனையையும் ஒன்றாக எழுத வேண்டும் என்று எண்ணிய எங்களை போன்ற பலருக்கு ஒரு அரிய வாய்ப்பாகவும் ஒரு அரிய கருத்தியல் தளமாகவும் உள்ளது. இந்த தளத்தில் சண்முகதாசனுடைய பங்கை நம்பி நாங்கள் கேள்வி எழுப்பலாம். அவர் மிகவும் ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ் விடுதலை இயக்கங்களை பற்றி அவ்வளவு ஆக்கப்பூர்வமான கருத்து நல்ல சிந்தனையும் அவருக்கு இருக்கவில்லை. ஏனென்றால் அதை அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். துப்பாக்கி முறையிலிருந்து தான் அதிகாரம் பிறக்கிறது, அது சரி. ஆனால் அந்த அதிகாரமும் துப்பாக்கி முறையும் அரசியலுக்கு கீழ் கட்டுப்பட்டது. அரசியல் தான் துப்பாக்கியை வழிநடத்த வேண்டும், துப்பாக்கி அரசியலை வழிநடத்த முடியும். அந்த கருத்தில் அவர் மிகவும் உறுதியாக இருந்தபடியால் அவருக்கு பல தயக்கங்கள் இருந்தது. இந்த தமிழீழ விடுதலை இயக்கங்களை ஆதரிப்பதற்கு என்று வெளிப்படையாக ஆதரிப்பதற்கு. ஆனால் அவர்கள் பெற்ற வெற்றியும் குறிப்பாக இந்திய இராணுவம், இந்திய படை இலங்கைக்கு வந்த பிற்பாடு அதற்கு எதிராக விடுதலை புலிகள் போரை திட்டமிட்டு கிளப்பிய போது தன்னவர்கள் அந்த போராட்டத்தை மனதளவில் ஆதரித்தார். அப்போ இயக்கங்கள் விடுற பிள்ளைகளை பற்றியெல்லாம் அவருக்கு சுட்டிக்காட்டப்பட்ட போது அவர் இந்த ஏற்கனவே சொன்ன இந்த நீண்ட படைநடப்பில் தலைவர் மாவோடன் என்ற புத்தகத்தில் இந்த சென்சான்ட்டு ஒரு அத்தியாயம் எழுதுகிறார். அந்த அத்தியாயத்தில் என்ன வருகிறது என்று சொன்னால், இந்த மாவோவினுடைய செம்படை ஒரு சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசத்துக்குள்ளால் செல்கிறார்கள். அங்கே அவர்கள் தங்கியிருக்க வேண்டும் 2 நாட்கள். மாவோ அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவர்களிடமிருந்து எந்த பொருளையும் திருட பண்ணார், அவர்களிடமிருந்து எந்த பொருளையும் உதவியை நீங்கள் சும்மா வாங்க பண்ணார், வாங்குகிற பொருட்களுக்கு காசை கொடுங்க, அவர்களை உங்களுக்கு சம்மானவர்களாக முடியுங்க, செம்படி அப்படிதான் இதோடு போகிறது. அப்போ சொன்ன அதை உதாரணம் காட்டி இந்த இயக்கங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் சிறுபான்மை மக்களுடைய பீடத்தை அவர்களை பற்றி உங்களை அனுமதி பேசுவோம், அவர்களை விருப்பம். அது அந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தாக பேசுகிறது. இந்த பின்னணியில் இன்னும் ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 வாரங்களுக்கு முன்பு ஓஸ்லோவில் பேராசிரியர் சண்முகரட்னம் அவர்களை சந்தித்து உரையாடிக்கப்பட்டு அவரிடம் அவருடைய மாவோ பற்றிய இவருடைய நினைவுகளை சொல்லுவோம். அவர் தன்னுடைய சில அக்கௌண்ட்களை நிறுத்தி, ஆனால் அவருக்கும் ஒரு முக்கியமான அல்லது அந்த ஆச்சரியர் தரக்கூடிய ஒரு செய்தி அன்றைக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. என்னோட இந்திய படையினர் வடகிழக்கு நிலையம் இருந்த பொழுது 1989 ஜூன் மாதம்
தன்னுடைய அப்பொழுது சண்முகரட்னம் அவர்கள் நோர்வே அக்ரிகல்ச்சர் நோர்வே அக்ரிகல்ச்சர் சொல்லி பேராசிரியர் தன்னுடைய ஆய்வு ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடைய சில ஆய்வு திட்டங்கள் அது தொடர்பாகவும் அவர் இலங்கைக்கு அப்பொழுது இலங்கைக்கு வந்து 7 நாட்கள் அவர் யாழ்ப்பாணத்தில் அந்த 7 நாட்களும் அவர் வழக்கிலும் சென்னையிலும் கிளிநொச்சியிலும் கிட்டத்தட்ட 600 மக்களை சந்திக்கிறார் தன்னுடைய பெண்கள் பாதிக்கப்பட்டது. அந்த 7 நாட்களை பற்றி ஒவ்வொரு நாள் அனுபவத்தையும் அவர் பதிவு செய்து வைத்தார். அந்த 7 நாளுக்கு பிற்பாடு அவர் குடும்பத்துக்கு வந்து ஹோட்டல் வேணுகாவில் தங்குகிறார். தங்குகிற போது அங்கு ஒரு எதிர்பாராத விதமாக சண்முகதாசனை சந்திக்கிறார். இந்த ஆண்டு அப்போ சன் கேட்கிற இந்த சண்டை ஒரு சண்டை இந்த மாதிரி சன் கேட்கிறார், நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போய் வந்து நீங்கள் அனுபவம். அப்போ இரவா தன்னுடைய அந்த யாழ்ப்பாணத்து அனுபவங்களை தோழர் சந்தித்து சொல்கிறார். அப்படியே அந்த அனுபவங்களுடைய பயங்கரம் இந்திய படை இந்திய படையோடு கூட வேலை செய்து வந்த இந்தியாவில் இஎன்டிஎல் சிவில் வழங்கல் சிபிஎஃப் என்ற சிவில் வழங்கல் அது இந்த கட்டாய ஆட்சியத்தின் மூலம் இந்திய படையிலும் நித்தியாளர்களும் அதை உருவாக்கி அந்த அனுபவங்களை கேட்கறதுக்கு தோழர் ஷன் சொல்கிறார். ஷன் நீங்களே நிறைய உடனடியாக கழித்திருக்கிறார். அடுத்த நாள் காலமே கிருஷ்ணன் அனுபவங்களை தேசின் சட்டனாக எழுதி கொண்டு போயிட்டு தோழர் சங்கம் கொடுக்குறார். கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய சிந்தனைகளை சொல்லுங்கோ, மாற்றி திருப்பி போட்டு நாங்கள் ஏதாவது செய்யலாம். அதுக்கு தோழர் சண்டையில் ஒரு மறுமொழி இது நடந்தது வெறுங்கிழமை வியாழக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இந்த சண்டே பத்திரிகையில் சவுத் தேசின் ஜட்னா இந்த பெரிய கட்டுரை வெளியாக அந்த கட்டுரையினுடைய திருத்தப்பட்ட வடிவம் பிறகு லண்டனிலே இருந்து அம்பலவான சுதானந்தன் நடத்திய ரேஷன் கிளாஸ் என்ற மிக முக்கியமான இடதுசாரி அறிவுலக சந்திகளை வெளிவந்துள்ளது. அது இன்றைக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். கூகுளில் போய் இந்த ஆக்கிரத்தில் 7 days இருக்கிறீங்கன்னா இந்த முழு கட்டுரையும் அந்த கட்டுரை ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்துள்ளது. நான் மிகப்பெரிய சலசலப்பை உண்டாக்கி. என்றால் பேராசிரியர் தன்னுடைய மிக நெருக்கமான நண்பர் கேடி சிவநாதன் அவரோட முதல்வர் ஈபிஆரோட நண்பர்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். பேராசிரியர் சண்முகன் அவர் போய் வகையான எல்லா விடயங்களையும் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கோபம் வந்தது நியாயம். தோழர் சண்முகதாசனுக்கு கோபம் வந்தது இந்திய பிள்ளை, அதுவும் நியாயம். இந்த முக்கியமான அந்த கட்டுரைக்கு பிற்பாடுதான் கொழும்பில் ஏராளமான விடயங்கள் வழியே தெரிய வந்தது. அதற்கு முன்பாக அக்டோபர் 27 சண்டை தோன்றின பிற்பாடு டிபி விஜயராஜ் தப்பி வந்து ஆரம்ப காலத்தில் வேண்டிய விஷயங்கள் எழுதினவர் பத்திரிகையில். மாத்தியாவுடைய இன்டர்வியூ அப்போ தான் வெளிவேறும். அதுதான் முதலாவது தன்னுடைய இந்த தேசின் ஜப்தான பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதில் என்ன ஒரு வகையான சங்கடமான நிலைமை என்றால் இந்திய படை யுத்த காலகட்டங்களில் தமிழ் ஊடகங்களுக்கு சுதந்திரம் இருக்கவில்லை. என்னை விட இங்கே தேவராஜ் அவர்களுக்கு தெரியும். இந்திய தூதரகத்தின் கட்டுப்பாடு இல்லாமல் செய்திகள் வர முடியாது. இந்த அனுபவங்கள் இங்கே இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருந்து வர பத்திரிகை IPKF இந்தியா படையினுடைய நேரடி கட்டுப்பாடு. ஆனால் கொழும்பில் இருந்தது வர தமிழ் பத்திரிகைகளுக்கு இந்திய தூதரகம் வாயிலாக ஏராளமான மாநிலம். சில செய்திகளை இந்திய தூதரகத்துடன் நீங்கள் முதலே சொல்லாமல் போடவே முடியாது. ஆனால் சிங்கள பத்திரிகைகளுக்கு அந்த சிக்கல் இருக்கு. அதுதான் இந்த ஐலண்டில் வந்த பிறகு இந்த கட்டுரை அப்படியே மொழி மாற்றம் செய்யப்பட்டு சிங்களத்தில் ஒரு வகையில்
அதற்கு பிற்பாடு சன் நாட்டை விட்டு அவர் லண்டனுக்கு போய்விட்டார். ஆனால் அந்த கடைசி நேரம் அவர் தன்னால் முடிஞ்சது இந்த முக்கியமான வேலை தான். என்ன நீண்ட காலமே இலங்கையில் இருந்த எல்லா மாவோயிஸ்ட்வாதிகளுக்கும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு தொடர்பான ஒரு பலமான கேள்வி இருந்தது. இதற்கு பிற்பாடு தான் லண்டனில் இருந்து அவர் நெதர்லாண்ட்ஸுக்கு வந்து என்னோடு சாதியிருந்தார். இது ஒரு வகையில் எனக்கும் தோழர் சென்னவர்களுக்கும் இருந்த ஒரு தனிப்பட்ட அனுபவம் உறவு. ஆனால் அதுக்கு எப்பொழுதும் ஒரு அரசியல் சாயம் இருந்தது. சன்னவர்களுடைய இறுதி காலத்தில் அவர் எழுதிய கட்டுரைகள் நானும் விக்கி சிவகுமார் நடத்தி வந்த சரணிகள் என்ற பத்திரிகையில் தான் நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த இதுதான் பெரும்பாலும் அவருடைய இறுதி கால கட்டுரைகளாக இருக்கணும். இது அவர் சொல்ல சொல்ல விக்கி சிவகுமாரும் கேட்டறிந்தார். ஆனால் அந்த கட்டுரை தொடர் முடியும் முன்பே அவர் மிக கடுமையான சூழ்நிலம் காரணமாக பழையபடி தன்னுடைய மகனிடம் லண்டனுக்கு எழுதியிருக்கார். 1900